ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து கட்லா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சீரகம் போட்டுட்டு, சீரகம் பொரிஞ்சதும் அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வந்ததும் அதில் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணி கலரி விட்டுடுங்க. அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம அதில் நம்ம வச்சுருந்த புளியை கரைச்சி புளி தண்ணி ஆட் பண்ணிடுறோம். இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதில் மீன் ஆட் பண்ணிடலாம். முன்னாடியே மற்ற மீனெல்லாம் குழம்பு வைக்கும் போது குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக சேர்ப்பாங்க. இந்த கட்லா மீன் மட்டும் குழம்பு வச்சு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீனை சேர்த்துடணும். மீனோடு கொதிக்கும் போது நல்லா வெந்துடும். ஆனால் மீன் கரையாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீனை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கொதிக்கட்டும். மீன் கழுவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மீன் குழம்பு கொதிக்கும் போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா வந்து இந்த குழம்போட மிங்கிள் ஆகி கொதித்து வரும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கட்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.